செல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். ஓ 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. நீங்க வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமா. என்ன பண்ணுவாங்க? நாங்க செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும், யானைக்காடு. மாசம் மாசம் அங்க நம்ம டீமோட மொத்தமா போவோம். ஏன்னா பயம், யானை பயம்ன்றதுனால டீமோட போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம். இந்த மாதிரி இன்றைக்கி டீம் கேம்புக்கு வரோம், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. நீங்க வரும்போது என்ன பண்ணாங்க? நீங்க உள்ள வரும்போது என்ன பண்ணாங்க ஆக்சுவலா? இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஓ ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா 2021 பிரசவ வலி எடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க பொண்ணு 15 நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சு இவங்க பொண்ணை காப்பாற்றுறோம், அந்த குழந்தையும். அந்த இதில் வந்து இவங்க என்கிட்ட சொன்னால் அதை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சு மறைஞ்சே இருந்துட்டாங்க. அப்புறம் நான் சிஸ்டரில் விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது. பிளட்டு வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது. ஹீமோகுளோபின். ஆமாம், ஹீமோகுளோபின். கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன். கலெக்டர் சார் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, போலீஸ் சப்போர்ட் ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் டாக்டர் 3 கிராம்னா ரொம்ப ஆபத்து இல்லையா? அனிமிக் ஆயிடுவாங்களே. அந்த ஆபத்து ஒன்று என்ன சொன்னாலும் கேட்கல, பயம். ஆனால் இத்தனைக்கும் அவங்க பொண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும். நான் தான் என்ன கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அவர் 4 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்க அந்த 6 குழந்தைங்களே பார்க்க முடியாது, யாருமே கிடையாது. கூலி வேலைக்கு போகணும், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கிறதுனால அவங்க வரவே இல்லை. அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி. சார் 10வே கொஞ்சம் டேஞ்சரஸ் நம்பர் தான் சார். அதனால இவங்க இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. சூப்பர். எங்களை அந்த யானைக்காட்டில் அவ்வளோ பெரிய சவால்லையும் தோணுது என்னன்னா, இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பார்த்துக்கவும் முடியாது, அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலாக இருந்தது.